வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ மோதலில் தீவிரவாதிகள் பலி. நேபாளத்துக்கான இந்திய விமான சேவைகள் ரத்து. இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்கு இஸ்ரேல் ஆதரவு. பாகிஸ்தான் ரேடார்கள் மீது இந்திய தாக்குதலின் எகிப்திய பாடம். இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீரின் கொல்காம் மாவட்ட கூடார் வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மற்றும் பயங்கரவாதிகளிடையே இரண்டாவது நாளாக நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் இரு ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததுடன் இரு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று தொடங்கிய தேடுதல் நடவடிக்கையின் போது கடுமையான மோதல் வெடித்தது. இதில் பாகிஸ்தானை சேர்ந்தவர் என்று சந்தேகிக்கப்படும் ஒருவரை சேர்த்து இரு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சண்டையின் போது சப்தத் ஹவுர் மற்றும் லான்ஸ் நாயக் நரேந்தர் சிந்து ஆகிய இரு இந்திய வீரர்கள் உயிரிழந்தனர். மேலும் ஒரு ராணுவ மேஜர் காயமடைந்தார். ஆனால் அவரது உடல்நிலை நிலையானதாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப விசாரணைகளின்படி உயிரிழந்த பயங்கரவாதிகளில் ஒருவர் உள்ளூர் வாசி என்றும் மற்றொருவர் ரெஹ்மான் பாய் என்ற பெயரில் அறியப்படும் பாகிஸ்தான் தீவிரவாதி என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தை காவல்துறை தலைமை இயக்குநர் நளின் பிரபாத் நேரில் பார்வையிட்டு ராணுவத்தின் தலைமையிலான கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கையினை பாராட்டினார். நேபாளத்தில் போராட்டங்கள் தீவிரமடைய தலைநகரான காத்மண்டுவுக்கான விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. பேஸ்புக், யூடியூப் மற்றும் எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் திடீர் தடை விதித்ததை எதிர்த்து நடந்த வன்முறையில் 19 பேர் உயிரிழந்தனர். மேலும் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். போராட்டங்கள் ஊழல் எதிர்ப்புக்கு விரிவடைந்ததும் அரசாங்கத்திற்குள்ளும் எதிர்ப்புகள் ஏற்பட்டதும் பிரதமர் KP சர்மா ஒலி தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் தற்போதைய சூழ்நிலையில் மூடப்பட்டுள்ளதால் ஏர் இந்தியா, இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் ஆகிய விமான நிறுவனங்கள் காத்மண்டுவுக்கான அனைத்து சேவைகளையும் ரத்து செய்துள்ளன. ஏர் இந்தியா வெளியிட்ட அறிக்கையில் டெல்லி காத்மண்டு டெல்லி வழித்தடத்தில் இயக்கப்படும் AI2231, 2232, AI2219, 2220, AI217, 218 மற்றும் AI211, 212 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நிலைமையை நன்கு கண்காணித்து வருகின்றோம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக மோதல்கள், குறிப்பாக வரி விதிப்புகள் மற்றும் தள்ளுபடி செய்யப்பட்ட ரஷ்ய எண்ணெய் வாங்குதல் தொடர்பான சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் இஸ்ரேலின் நிதியமைச்சர் பெசல் ஸ்மோட்ரிச் இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவு அளித்துள்ளார். புதுடில்லியில் பேசிய ஸ்மோட்ரிச் உக்ரைனின் நீடித்த போருடன் தொடர்புடைய மாஸ்கோவுக்கு எதிரான தடைகள் இருந்த போதிலும் ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் பெறுவதில் இஸ்ரேலுக்கு எந்த பிரச்சனையும் காணவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பான இது போன்ற விஷயங்கள் இறுதியில் வாஷிங்டனுக்கும் புதுடில்லிக்கும் இடையே விவாதிக்கப்பட்டு தீர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த இரண்டு முக்கிய கூட்டாளிகளும் நடைமுறைகளுக்கு ஏற்ற தீர்வுகளை எட்ட முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உள்நாட்டு சந்தையில் மலிவு மற்றும் நிலைத்தன்மையை பராமரிக்க புதுடில்லி தனது எண்ணெய் இறக்குமதியை பன்முகப்படுத்தியுள்ள நேரத்தில் இந்தியாவின் எரிசக்தி நிலைப்பாட்டை இஸ்ரேல் புரிந்து கொள்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். அவரது கருத்துக்களுக்கான பெரிய அளவிலான பின்னணி அமெரிக்கா இந்திய வர்த்தக பதட்டங்களின் சமீபகால அதிகரிப்பில் உள்ளது. வாஷிங்டனில் இந்திய இறக்குமதிகளுக்கு 50% வரிகளை விதித்துள்ளது. ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ந்து வாங்குவதால் கூடுதலாக 25% வரியும் அதில் அடங்குகின்றது. இந்த தண்டனை நடவடிக்கை உலக பொருளாதார அமைப்புகளுக்குள் அமைதியின்மையை உருவாக்கியுள்ளது. ஏற்கனவே நீண்டகால புவிசார் அரசியல் மோதல்கள், எரிசக்தி மறுசீரமைப்புகள் மற்றும் பணவீக்க அழுத்தங்களால் தீர்க்கப்படவில்லை. இருப்பினும் ஸ்மோட்ரிச் இந்தியா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையான உறவுகள் பல தசாப்த கால வரலாறு, ஒத்துழைப்பு மற்றும் மீள்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் உள்ளன என்பதை மீண்டும் தெரிவித்தார். அப்படியொரு கூட்டணிக்குள் வேறுபாடுகள் தவிர்க்க முடியாதவை என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் கூட்டணியின் பிணைப்புகள், பாதுகாப்பு, பொருளாதாரம் அல்லது தொழில்நுட்பம் எதுவாக இருந்தாலும் ஏற்படக்கூடிய சர்ச்சைகள் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட இறுதியில் நீண்டகால உறவுகளுக்கு சேதம் விளைவிக்காமல் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஆகிய 3 நாடுகளின் தலைவர்களுக்கு இடையிலான வலுவான தனிப்பட்ட உறவுகளை குறிப்பிடுகையில் இந்தியா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை இணைக்கும் நெருக்கமான உறவுகளை ஸ்மோட்ரிச் சுட்டிக்காட்டினார். ராணுவ ஒத்துழைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக இந்திய விமானப்படை IAF பயன்படுத்தும் நீண்ட தூர ஊடுருவல் தாக்குதல் தந்திரோபாயங்களை படிப்பதில் எகிப்திய விமானப்படை மிகுந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த அறிவிப்பு 5 IAF சுகோய் Su-30 MKI போர் விமானங்கள் எகிப்தில் பன்னாட்டு விமான போர் பயிற்சியான பிரைட் ஸ்டார் 25இல் பங்கேற்க எகிப்து சென்றுள்ள நிலையில் இந்திய விமானப்படைக்கு தெரிவிக்கப்பட்டது. எகிப்தால் நடத்தப்படும் இந்த பயிற்சி நாடுகளுக்கும் இடையே வளர்ந்து வரும் கூட்டணியையும் இயங்கு தன்மையினை மேம்படுத்துவதற்கும் நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் நடத்தப்படுகின்றது. கடந்த மாதம் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது இந்திய விமானப்படை IAF பாகிஸ்தானுக்கு உள்ளே இருந்த விமான தளங்கள், ரேடார்கள், விமானங்கள் உட்பட பல ராணுவ சொத்துக்களை தாக்கி அளித்தது.
மத்திய கிழக்கில் அதன் வலுவான திறன்களுக்கு பெயர் பெற்ற எகிப்திய விமானப்படை நவீன விமான போரின் ஒரு முக்கிய அங்கமான நீண்ட தூர ஊடுருவல் ஏவுகணை தாக்குதல்களை செயல்படுத்துவதில் ஐஏஎஃப்பின் நிபுணத்துவத்தை அங்கீகரித்துள்ளது. இந்த நடவடிக்கைகளில் எதிரி பிரதேசத்தில் ஆழமான தாக்குதல்கள் அடங்கும், மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை தவிர்த்து அதிக மதிப்புள்ள எதிரி இலக்குகளை குறிவைக்கின்றது. பல தசாப்த கால செயல்பாட்டு அனுபவம் மற்றும் கடுமையான பயிற்சி மூலம் மெருகூட்டப்பட்ட இந்த துறையில் இந்திய விமானப்படை ஐஏஎஃப்பின் தேர்ச்சி பாகிஸ்தான் போரில் பிரமாதமாக வெளிப்பட்டது. அது கைரோவின் கவனத்தை ஈர்த்துள்ளது. எகிப்தின் ஆர்வம் குறிப்பாக இந்திய விமானப்படையின் SU-30MKI பல செயற்பாட்டு போர் விமானங்களின் சிக்கலான பணிகளை துல்லியமாகவும் திறமையாகவும் நடத்தும் ஐஏஎஃப்பின் நிரூபிக்கப்பட்ட திறனில் இருந்து வருகின்றது. மேம்பட்ட விமான போக்குவரத்து, நீண்ட தூர ஆயுதங்கள் மற்றும் விமான எரிபொருள் நிரப்பும் திறன்களை கொண்டு இந்த விமானங்கள் ஆழமான தாக்குதல் பணிகளுக்கு மிகவும் பொருத்தமானவை. ரஃபால் ஜெட் விமானங்கள் மற்றும் MiG-29 விமானங்கள் உட்பட மேற்கத்திய மற்றும் ரஷ்ய தயாரிப்பு விமானங்களின் கலவையை இயக்கும் எகிப்திய விமானப்படை அதன் தந்திரோபாய அணுகல் மற்றும் தடுப்பு திறன்களை மேம்படுத்த அதன் செயற்பாட்டு கோட்பாட்டில் இதே போன்ற தந்திரோபாயங்களை ஒருங்கிணைக்க விரும்புகின்றது. எகிப்தின் அழைப்பின் ஒரு பகுதியாக மொஹாமட் நஹூயிப் ராணுவ தளத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் பன்னாட்டு ராணுவ பயிற்சியான பிரைட் ஸ்டார் 25 பங்கேற்க 5 IAF SU-30MKI ஜெட் விமானங்கள் எகிப்துக்கு சென்றன. பிராந்தியத்தில் எகிப்தின் மிகப்பெரிய ஒன்றான இந்த பயிற்சி பல நாடுகளின் விமான, நிலம் மற்றும் கடற்படைகளை ஒன்றிணைத்து இயங்குதன்மையை மேம்படுத்தவும், சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும், சிக்கலான போர் சூழ்நிலைகளை உருவகப்படுத்தவும் உதவுகின்றது. விமானிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் துணை பணியாளர்களை கொண்ட ஐஏஎஃப் படைப்பிரிவு எகிப்திய விமானப்படை மற்றும் பங்கேற்கும் பிற நாடுகளுடன் கூட்டு பயிற்சிகளில் ஈடுபடும். இந்திய விமானப்படை ஐஏஎஃப் பங்கேற்ற பின் கவனம் உருவகப்படுத்தப்பட்ட நீண்ட தூர ஊடுருவல் தாக்குதல்கள், விமான போர்கள் மற்றும் தரை மற்றும் கடற்படைகளுடன் ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் ஆகியவை அடங்கும். பல்துறை மற்றும் போர் திறமைக்கு பெயர் பெற்ற SU-30MKI விமானங்கள் இந்தியாவின் மேம்பட்ட விமான போர் திறன்களை வெளிப்படுத்தும் அதே வேளையில் எகிப்திய படைகளுக்கு ஐஏஎஃப் தந்திரோபாயங்களை கவனித்து கற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்கும். பிரைட் ஸ்டார் 25 பயிற்சியில் ஐஏஎஃப் பங்கேற்பது இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலான ஆழமான பாதுகாப்பு உறவுகளுக்கு ஒரு சான்றாகும். கூட்டு பயிற்சிகள், பயிற்சி திட்டங்கள் மற்றும் உயர்மட்ட பரிமாற்றங்கள் மூலம் தங்கள் ராணுவ ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இரு நாடுகளும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. இந்திய விமானப்படை ஐஏஎஃப் தந்திரோபாயங்களில் எகிப்திய விமானப்படையின் ஆர்வம் குறிப்பாக வளர்ந்து வரும் பிராந்திய பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் போது ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான பரஸ்பர விருப்பத்தை பிரதிபலிக்கின்றது. மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவில் உள்ள சிக்கலான புவிசார் அரசியல் இயக்கவியலை கருத்தில் கொண்டு நீண்ட தூர தாக்குதல் நடவடிக்கைகளில் இந்தியாவின் நிபுணத்துவம் எகிப்துக்கு மிகவும் பொருத்தமானது. இந்திய விமானப்படை ஐஏஎஃப் தந்திரோபாயங்களை படிப்பதன் மூலம் எகிப்திய விமானப்படை அதன் செயற்பாட்டு உக்திகளை மேம்படுத்தல், பணி திட்டமிடலை மேம்படுத்தல் மற்றும் அதிக தூரங்களுக்கு சக்தியை வெளிப்படுத்தும் திறனை மேம்படுத்தல் ஆகியவற்றை நோக்கமாக வைத்திருக்கிறது. பிரைட் ஸ்டார் 25 பயிற்சி பங்கேற்கும் நாடுகளுக்கு ஒரு யதார்த்தமான பன்னாட்டு செயற்பாட்டு சூழலில் தங்கள் திறன்களை சோதிக்க ஒரு தளத்தை வழங்குகின்றது. இந்திய விமானப்படை ஐஏஎஃப் பொறுத்தவரை இது ஒரு புதிய அரங்கில் செயல்படவும், எகிப்திய மற்றும் நட்பு படைகளின் தந்திரோபாயங்களை பற்றிய நுண்ணறிவுகளை பெறவும், இந்தியாவின் வான் சக்தியின் ஒரு மூலக்கல்லாக இருக்கும் SU-30MKIயின் திறன்களை வெளிப்படுத்தவும் ஒரு வாய்ப்பை வழங்குகின்றது. உலகளாவிய பாதுகாப்பு ஒத்துழைப்பில் இந்தியாவின் வளர்ந்து வரும் பங்கையும் இந்த பயிற்சி எடுத்து காட்டுகின்றது. நீண்ட தூர ஊடுருவல் தாக்குதல்களில் அதன் நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஐஏஎஃப் எகிப்துடனான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் அதே வேளையில் கூட்டு பாதுகாப்பு கட்டமைப்புக்கு பங்களிக்கின்றது. இந்த பயிற்சியிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் இரு விமானப்படைகளின் செயற்பாட்டு திறன்களை மேலும் மேம்படுத்தும் என்றும் எதிர்கால கூட்டு நடவடிக்கைகளில் அதிக ஆர்வத்தை வளர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.